Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அலமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் தலைமை ஆசிரியர் உட்பட 8 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அலமேடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த 20 தினங்களுக்கு முன்பு அந்த பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் படித்து வரும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ஆகியோரிடம் பெற்றோர்கள் இந்த பாலியல் புகார் சம்பந்தமாக புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த புகார் அளித்த 2 தினங்களுக்கு அடுத்து அந்த பள்ளியில் வட்டாட்சியர், அதே சமயத்தில் கல்வித்துறை அதிகாரிகள், குழந்தை பாதுகாப்பு நல அலுவலர்கள் என சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் விசாரணை செய்தனர். இந்த நிலையில இன்று அந்த புகாருக்கு உள்ளான தலைமை ஆசிரியர் உட்பட 8 ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெற்றோர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்தால் மட்டுமே குழந்தைகளுடைய கல்வி என்பது மென்மேலும் வளரும். அதே சமயத்தில் உடனடியாக அங்கு பணிபுரிகின்ற ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என 2 தினங்களுக்கு முன்பு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷிடம் கோரிக்கையாக தெரிவித்தனர். இந்த நிலையில இன்று அந்த பாலியல் புகாருக்கு உள்ளான தலைமை ஆசிரியர் அன்பரசன் உட்பட 8 ஆசிரியர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து இந்த அலமேடு பள்ளிக்கு புதிய ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.